சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நிகழும் வெடி விபத்து சம்பவம் தொடர்கதையாகி இருக்கிறது. தொழிலாளர்கள் மத்தியில் இது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெடிமருந்து கலப்பின் போது உராய்வு ஏற்பட்டு விபத்து நிகழ்ந்ததா? விபத்துக்கு அலட்சிய போக்குதான் காரணமா? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி வெடி விபத்து நிகழ்வது தொழிலாளர்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. மருந்து கலவையின் போது நிகழ்ந்த விபத்தில் மீண்டும் அப்பாவி தொழிலாளர்களின் உயிர் பறிபோனது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உரிய பாதுகாப்பின்றி அலட்சியமாக பணிகளை மேற்கொண்டதன் காரணமாகவே விபத்து நிகழ்ந்ததாக அதிகாரிகள் பழைய பல்லவியையே பாடியுள்ளனர். தொடரும் சோகத்திற்கு எப்போதுதான் முற்றுப்புள்ளி வைக்கப்படும்? பேர் என்ன பேருண்ணே? எந்த ஊரு? சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் முருகவேல் என்பவருக்கு சொந்தமாக சுப்ரீம் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற தனியார் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. நாக்பூர் உரிமம் பெற்ற இந்த ஆலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் வழக்கம் போல் பட்டாசு தயாரிப்பில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அதில் ஓர் அறையில் 4 தொழிலாளர்கள் பட்டாசு மருந்து கலவையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக மருந்து கலவையின் போது வெடி விபத்து நிகழ்ந்துள்ளது. பயங்கர சத்தத்துடன் நிகழ்ந்த வெடி விபத்தில் அந்த அறையே இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமானது. கோர விபத்தில் சிக்கி சிதம்பராபுரத்தை சேர்ந்த 65 வயதான மாரியப்பன் மற்றும் 52 வயதான முத்துமுருகன் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் சிவகாசி தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த சரோஜினி மற்றும் சங்கரவேல் ஆகிய இருவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நிகழ்ந்த பகுதியில் சார் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விபத்து குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். விபத்து நிகழ்ந்தபோது ஒரே நேரத்தில் 4 பேர் உள்ளே சிக்கியது எப்படி என்றும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரசாயன மூலப்பொருட்களை முறையாக கையாளாததே விபத்திற்கு காரணம் என கூறினார். அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் மிக்சிங், கெமிக்கல் மிக்சிங்கில் வந்து அவங்க தவறுதெல்லாம் வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணனால தான் வந்து இப்போ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கான இப்போது நாங்கள் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸு ரெவென்யூவில் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃப்ளைங் ஸ்குவாட் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ இது அதையும் மீறி நடக்குது. நாங்கள் இன்னுமே வந்து நிறைய கிளாஸஸ்லாம் கூட எடுக்கிறாங்க டிஷ்லேருந்து அண்ட் ஃபோர்மேனுக்குலாம் கூட கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் அதில் வந்து தீவிரப்படுத்தும். இருப்பினும் விபத்து தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முதற்கட்டமாக விபத்து நிகழ்ந்த ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். காளையார்குறிச்சி பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக புதுப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து குறித்து ஆலையின் உரிமையாளர் முருகவேல், மேலாளர் பன்னீர்செல்வம், போர்மேன் குணசேகரன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியது, விபத்து ஏற்படும் என தெரிந்தே கவனக்குறைவாக செயல்பட்டது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆலையின் போர்மேன் குணசேகரனை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் மற்றும் மேலாளரை தேடி வருகின்றனர். பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பது குறித்து அரசு சார்பில் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்படுகிறது. ஆனால் பெரும்பான்மையான ஆலைகளின் தொழிலாளர்கள் முகாமில் பங்கேற்பதில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதை சரி செய்தால் பெரும்பான்மையான விபத்துகளை தவிர்க்கலாம் என்றும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆலை நிர்வாகம் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு இந்த பாதுகாப்பாக பட்டாசு உற்பத்தி செய்வதற்கான தொடர் பயிற்சிகளை செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகமும் பட்டாசு ஆலைகளை தொடர்ந்து கண்காணித்து விபத்தில்லாத பட்டாசு ஆலையை தொடர்ந்து நிர்வாகம் நடத்துவதற்கு
பயிற்சிகளை ஈடுபடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அக்கறையோடு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த மே 9ஆம் தேதி சிவகாசி அருகே ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஜூன் 29ஆம் தேதி விருதுநகர் அருகே பந்துவார்பட்டி கிராமத்தில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். அந்த வடு காய்வதற்குள் சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் உள்ள பட்டாசு ஆலை விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். அடுத்தடுத்து பட்டாசு ஆலைகளில் விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகி உள்ளது. தொழிலாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடரும் சோகத்திற்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும்?